தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிஸ்டமேட்டிக் பைபிள் ஸ்டடி வாட்ஸ்அப் குழு மற்றும் எக்ஸோடஸ் டிவி தமிழ் ஊடகத்துடன் இணைந்து நடத்தும் வான்வழி வேத படிப்பின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் முழுவதும் நாம் ஒரு புதிய பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். அந்த பாடத்தினுடைய தலைப்பு மற்றும் அதில் நாம் என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை இந்த முதல் வகுப்பில் முதல் அமர்வில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ எப்போதும் போல நீங்கள் இந்த குழுவில் இணைந்து படிக்கும்போது, இந்த வீடியோக்களை நீங்கள் பெறும்போது, நீங்கள் ஒரு நோட் புத்தகத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். சொல்லக்கூடிய அந்த விஷயங்களினுடைய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொண்டால் அது உங்களுக்கு நலமாக இருக்கு. நம்முடைய பாடத்திற்கு நேராக நாம் செல்லலாம். இந்த மாதம் நான் உங்களோடு எடுக்க போகின்றதான அந்த பாடத்தினுடைய பெயர் இன்ட்ரோடக்ஷன் டு த நியூ டெஸ்டமென்ட். ஒன் மோர் டைம், இன்ட்ரோடக்ஷன் டு த நியூ டெஸ்டமென்ட். அதை தமிழில் புதிய ஏற்பாட்டின் ஓர் அறிமுகம் என்கின்ற பாடத்தை தான் இந்த மாதம் முழுவதும் நாம் படிக்க இருக்கிறோம். சரி, இந்த பாடத்திலிருந்து கிட்டத்தட்ட நாம் 15 விஷயங்களை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த 27 புத்தகங்கள், அதாவது புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் இருக்கின்றன என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த 27 புத்தகங்களிலும் என்னவெல்லாம் செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பாக நாம் இந்த பாடத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம். சரி, இந்த பாடத்திலே ஒரு 15 தலைப்புகளுக்கு கீழாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அது என்னென்ன என்பதை நாம் அந்த தலைப்பை மட்டும் நான் கூற விரும்புகிறேன். முதலாவது, இந்த புதிய ஏற்பாட்டின் அறிமுகம் என்கின்ற பாடத்தில் இந்த புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்ற இல்லையா, அந்த வார்த்தை, the word New Testament, அந்த வார்த்தையினுடைய தோற்றம் மற்றும் அதன் அர்த்தம், எப்படி இந்த வார்த்தை தோன்றியது, இதனுடைய அர்த்தம் என்ன, ஏன் நாம் இப்படி அழைக்க வேண்டும் என்கின்றதான விஷயத்தை குறித்து நாம் முதலாவது படிக்க இருக்கிறோம். இரண்டாவது, நான் புதிய ஏற்பாட்டை படிக்கும் போது நிச்சயமாகவே பழைய ஏற்பாட்டோடு என்னவெல்லாம் என்ன விஷயங்களில் எல்லாம் ஒத்து போகிறது என்கின்றதான சில விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்வது அவசியம். எனவே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள உறவுகள் என்ன என்பதை இரண்டாவது தலைப்பின் வாயிலாக நாம் படிக்க இருக்கிறோம். மூன்றாவதாக, இந்த புதிய ஏற்பாட்டுக்கான தேவனுடைய ஆயத்தம், தேவன் எப்படி இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தம் செய்தார் என்பதை அந்த மூன்றாவது தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஒரு வேத ஆதார பகுதியாக கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4-5 போன்ற வசனங்களிலிருந்து விளக்க விரும்புகிறேன். நான்காவது விஷயம், இந்த பாடத்தில் நாம் படிக்க போகின்றதான விஷயம், புதிய ஏற்பாட்டு புத்தகங்களுடைய வரிசைகள். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா புதிய ஏற்பாடு எப்படி ஆரம்பிக்கிறது, எந்த புத்தகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது, மத்தேயுவில் இருந்து ஆரம்பிக்கிறது. மத்தேயுவில் ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷத்தோடு முடிகிறது. இப்ப இந்த தலைப்புல புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் எப்படி வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன, எந்த காரணங்களுக்காக அது வரிசைப்படுத்தப்பட்டது என்பதை நாம் படிக்க இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து புதிய ஏற்பாட்டு புத்தகங்களுடைய சேகரிப்பு, எப்படி இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை சேகரித்தார்கள், யார் சேகரித்தார்கள், இந்த சேகரிப்பதற்கான நிகழ்வுகள் என்னவெல்லாம் நடந்தது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆறாவதாக, புதிய ஏற்பாட்டினுடைய பிரிவுகளை குறித்து நாம் படிக்க போகிறோம். பொதுவாக முழு வேதாகமத்தை 9 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் 5 பிரிவாகவும் புதிய ஏற்பாட்டில் 4 பிரிவாகவும் நாம் பிரிக்கிறோம். சோ நாம் புதிய ஏற்பாட்டை படிப்பதால் புதிய ஏற்பாட்டினுடைய பிரிவுகள், இந்த பிரிவுகளில் கூட பலவிதங்கள் இருக்கிறது. சிலர் 3ஆக பிரிப்பார்கள், சிலர் 4ஆக பிரிக்கிறார்கள். ஏன்
என்ன காரணங்களுக்காக அது பிரிக்கப்படுகிறது, அந்த பிரிவுகள் எப்படி வந்தது, அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன என்பதை அந்த தலைப்பில் நாம் என்ன செய்ய போகிறோம், சிந்திக்க இருக்கிறோம். ஏழாவதாக புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள். இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த புதிய ஏற்பாட்டை எழுதிய ஆசிரியர்களும் அவர்களுடைய புத்தகங்களும் அவர்கள் என்னவெல்லாம் எழுதினார்கள் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடுத்து எட்டாவது விஷயமாக இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகங்களுடைய முக்கியத்துவத்தை ஒரு மேற்பார்வையிடுதல். இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் 4ஆக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவையும் ஒரு கருப்பொருளின் அடிப்படையில் அல்லது ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நாம் அதை பிரித்து நாம் மேற்பார்வை செய்ய போகிறோம். அடுத்து 9வது விஷயமாக இந்த புதிய ஏற்பாட்டு பிரிவுகளை குறித்ததான விளக்கங்களை நாம் படிக்க போகிறோம். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், புதிய ஏற்பாட்டை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பிரிவு நற்செய்தி நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது பிரிவு சபையின் சரித்திரம் அல்லது வரலாற்று நூல் என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாவது பிரிவு நிருபங்கள், கடிதங்கள், எபிசல்ஸ், லெட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. கடைசியாக ஒரு தீர்க்க தரிசன புத்தகம், அது வெளிப்படுத்தின விசேஷம். இந்த 4 பிரிவுகளை குறித்ததான விளக்கங்களை நாம் படிக்க போகிறோம். நற்செய்தி நூல்கள் என்றால் என்ன, ஏன் அந்த பெயர் அப்படி அழைக்கப்பட்டது, இந்த நற்செய்தி நூல்களையே எவ்வாறாக நாம் பிரிக்கலாம், அதனுடைய சாராம்சம் என்ன, அதனுடைய செய்தி என்ன. அடுத்து அப்போஸ்தலர் நடபடிகள், அதாவது வரலாற்று புத்தகம், வரலாற்றில் என்ன நடந்தது, சபையானது எப்படி பெருகியது, தேவனுடைய வார்த்தை எவ்வாறு வளர்ச்சி பெற்று மக்களுடைய இருதயத்தில் கிரியை செய்தது, அப்போஸ்தலர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்கின்றதான விஷயங்கள். அதை தொடர்ந்து அந்த நிருபங்களை எழுதிய பவுலை குறித்தும், நிருபங்கள்னா என்ன, அந்த நிருபங்களுடைய பிரிவுகள் எத்தனை வகைகளாக அந்த நிருபங்களை நாம் பிரிக்கலாம், அந்த நிருபங்களில் சொல்லக்கூடியதான செய்திகள் என்ன, அந்த நிருபங்களை மற்ற நிருபங்களோடு எப்படி நாம் ஒப்பிட்டு படிப்பது, இப்படி பல விஷயங்களை அதில் நாம் பார்க்க இருக்கிறோம். 10வது தலைப்பில் இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை அதாவது காலத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்ய போகிறோம், வரிசைப்படுத்த போகிறோம். 10வது தலைப்புல புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துதல், அதாவது அக்கார்டிங் டு த டைம் ஆஃப் ரைட்டிங். ஒவ்வொரு புத்தகம் எழுதப்பட்ட அந்த ஆண்டுகளை நாம் என்ன செய்ய போகிறோம், கணக்கிட்டு எழுத போகிறோம். இப்ப உதாரணமா நம்முடைய புதிய ஏற்பாட்டுல முதல் புத்தகம் எது அப்படின்னா மத்தேயு. பட் மத்தேயு எழுதப்பட்ட காலகட்டம் அதற்கு பின்பதாகத்தான் வர வேண்டும். ஆனால் முதல் புத்தகம் அந்த டேட்டின் அடிப்படையில் எந்த புத்தகம் முதல் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த புத்தகத்தை காலகட்டத்தின் அடிப்படையில் நாம் வரிசைப்படுத்த போகிறோம். அடுத்ததாக புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த 27 புத்தகங்களுடைய இறையியல் வலியுறுத்துதல்கள், தியாலஜிக்கல் எம்பசைஸ், இறையியல்களை குறித்து ஒவ்வொரு புத்தகம் எப்படிப்பட்ட இறையியலை போதிக்கிறது, என்னவெல்லாம் சொல்லுகிறது என்பதை அந்த தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து 12வதாக அந்த காலகட்டத்தில், அதாவது புதிய ஏற்பாட்டு காலகட்டங்களில் இருந்ததான சில ரோம மன்னர்கள், ரோம ராயர்கள் யார் யார் என்கின்றதான விஷயத்தை நாம் படிக்க போகிறோம். அடுத்ததாக 13வதாக ஒவ்வொரு புதிய ஏற்பாட்டு புத்தகங்களுடைய சுருக்க உரைகள் என்ன, அதாவது மத்தேயுவிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் என்ன சாராம்சம் இருக்கிறது, என்ன செய்தியெல்லாம் சொல்லுகிறது என்பதை நாம் படிக்க போகிறோம். அடுத்ததாக புதிய ஏற்பாட்டில் காணக்கூடியதான சில யூத மதத்தினுடைய மத பிரிவுகள் மற்றும் குழுக்களை குறித்து நாம் படிக்க போகிறோம். அன்றைய காலகட்டங்களில் புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் எப்படிப்பட்ட கூட்டம் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். உதாரணமா பரிசேயர்கள் இருந்தாங்க, சதுசேயர்கள் அப்படின்ற ஒரு கூட்டம் இருந்தாங்க, செலோத்தே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தாங்க, ஆயக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம். சோ இப்படிப்பட்ட இந்த யூத மத குழுக்கள் யார், அவர்களை குறித்ததான சிறப்பம்சங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். கடைசியாக இந்த புதிய ஏற்பாட்டு காலகட்டங்களில் காணப்பட்டதான
வழிபாட்டு முறைகள் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். சரியா? ரைட். இதுதான் நம்முடைய பாடத்தினுடைய ஒரு பொருளடக்கமாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் நாம் ஒவ்வொரு விஷயமாக நாம் என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். சரி, எல்லாருமே நீங்க நம்முடைய கிளாஸ்ல இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நாம் முதல் தலைப்புக்கு நேராக நாம் செல்லலாம். சரியா? ஓகே, நம்முடைய பாடத்தினுடைய பெயர் என்ன? புதிய ஏற்பாட்டின் அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் டு த நியூ டெஸ்டமென்ட். புதிய ஏற்பாட்டின் அறிமுகம் என்ற பாடத்தில் இவ்வளவு விஷயங்களை நாம் படிக்க போகிறோம். சோ குறிப்பாக புதிய ஏற்பாட்டினுடைய அந்த எழுத்தாளர்கள், புத்தகத்தினுடைய பிரிவுகள், அதுல என்னென்ன செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துவது, எப்படி இந்த புத்தகங்கள் எல்லாம் சேகரித்தார்கள், இந்த புத்தகத்தில் சொல்லக்கூடியதான செய்திகள் என்ன, இப்படி பல விஷயங்களை இதில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ரைட். முதல் தலைப்பு, த ஒரிஜின் ஆஃப் த வேர்ட் நியூ டெஸ்டமென்ட். டெஸ்டமென்ட், புதிய ஏற்பாடு என்ற வார்த்தையினுடைய தோற்றமும் அர்த்தமும் என்கின்றதான தலைப்பின் கீழே நாம் சிந்திக்க இருக்கிறோம். சரியா? புதிய ஏற்பாடு என்ற வார்த்தையின் தோற்றமும் அர்த்தமும். சரி, இந்த பாயிண்ட் நம்ம படிப்பதற்கு முன்பதாக இந்த புதிய ஏற்பாட்டை குறித்ததான ஒரு சில அறிமுக உரையை நான் கொடுக்க விரும்புகிறேன். பாருங்க, புதிய ஏற்பாடு சரித்திரபூர்வமான சம்பவங்களின் ஒரு பதிவேடு. சரியா? ஒன் மோர் டைம் ஐ வில் ரிப்பீட் தி ஸ்டேட்மெண்ட். புதிய ஏற்பாடு என்பது சரித்திரபூர்வமான சம்பவங்களின் ஒரு பதிவேடு. இது என்று சொல்லும் போது இந்த புத்தகங்கள் நற்செய்தியை, அதாவது இயேசுவினுடைய வாழ்க்கை, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அப்புறம் அவர் பரமேறுதல் மற்றும் உலகத்தில், அதாவது இந்த உலகில் அவர் விட்டு சென்ற அந்த ஊழியத்தை அல்லது அவருடைய வேலையின் தொடர்ச்சி, அவர் ஊழியம் பற்றி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு, யாரால்? இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டு உலகத்தில் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்களுடைய விளக்கமும் செயல்பாடும் அடங்கியதே இந்த புதிய ஏற்பாடு. உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். புதிய ஏற்பாடு என்பது சரித்திரபூர்வமான சம்பவங்களின் ஒரு பதிவேடு. இது நற்செய்தியை, அதாவது இயேசுவினுடைய வாழ்க்கை, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல் போன்றவற்றை குறித்தும், இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றதற்கு பின்பு அவருடைய அந்த வேலையின் தொடர்ச்சி மற்றும் அவருடைய ஊழியத்தை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலருடைய விளக்கம் மற்றும் செயல்பாடுகளை உள்ளடக்கியதே இந்த புதிய ஏற்பாடு. மேலும் இந்த பழைய ஏற்பாட்டில் நாம் கண்ட அல்லது பல வெகு காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல்களை நாம் இந்த புதிய ஏற்பாட்டில் என்ன செய்யலாம்? நாம் காணலாம். ரைட். இந்த புதிய ஏற்பாட்டினுடைய சரித்திரம் இது ஒரு உலக சரித்திரத்தை போல அல்லாமல் இது ஒரு பரிசுத்த சரித்திரமாக இருக்கிறது. இந்த சரித்திரம் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலினால் எழுதப்பட்டது. அதாவது புதிய ஏற்பாடு மற்றும் பழைய ஏற்பாட்டை போல எந்த விதமான தவறின்றி தெய்வீக உந்துதலால் எழுதப்பட்டதாக இருக்கிறது. இதை நிரூபிப்பதற்காக பொதுவாக நாம் எல்லோரும் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 போன்ற வசனங்களை நாம் வாசிப்பது வழக்கம். அங்கே என்ன சொல்லுகிறது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. சோ அப்ப அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, இந்த 2 ஏற்பாடுகளுமே 2 பிரிவுகளுமே பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட ஒன்று. சோ வேதம் தேவனால் அருளப்பட்டது, எனவே வேதம் பிழையற்றது, இதில் எந்த முரண்பாடும் இல்லை, இது தவறு செய்யாதது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பழைய ஏற்பாடு எப்படி பரிசுத்த ஆவியானவரால் உந்தப்பட்டு எழுதப்பட்டதோ அதுபோல புதிய ஏற்பாடும் பரிசுத்த ஆவியானவர், அதாவது தெய்வீக உந்துதலினால் எழுதப்பட்டதாக இருக்கிறது. மேலும்
இயேசு கிறிஸ்து திரும்பி வரும் வரையுள்ள மனிதர் அனைவருக்கும், குறிப்பாக இந்த நாட்களில் இருக்கின்றதான சபைகளுக்கும் இந்த புதிய ஏற்பாடானது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா? இதுதான் இந்த புதிய ஏற்பாட்டை குறித்ததான நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முன்னுரையாக இருக்கிறது. சரி, அந்த தலைப்புக்குள்ளாக நாம் செல்லலாம். முதல் தலைப்பு, புதிய ஏற்பாடு என்ற வார்த்தையின் தோற்றமும் அர்த்தமும். எப்படி இந்த வார்த்தை தோன்றியது, இதை யார் பயன்படுத்தினார்கள், இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் காணலாம். நம்முடைய வேதம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் என்ன? ஒன்று ஓல்ட் டெஸ்டமென்ட், பழைய ஏற்பாடு. இன்னொன்று நியூ டெஸ்டமென்ட், புதிய ஏற்பாடு. ஓகே, இதனுடைய சரியான அர்த்தம் என்ன? இது வேதத்தில் நாம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது? பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு. சரி, இதனுடைய சரியான அர்த்தம் என்ன என்று கேட்டால், ஏற்பாடு என்பதனுடைய கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னா டியாத்தகே அப்படின்றதான ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. இப்ப டியாத்தகே அப்படின்னா சித்தம் என்று அர்த்தம், a will. இரண்டாவது ஏற்பாடு அல்லது உடன்படிக்கை என்று அர்த்தமாகும். சரியா? அப்ப புதிய ஏற்பாடு என்பது புதிய உடன்படிக்கை என்ற அர்த்தத்தில் வருகிறது. ரைட். இந்த டெஸ்டமென்ட் என்கின்றதான வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. அதை டெஸ்டமெண்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து வந்தது. டெஸ்டமெண்டம் என்ற வார்த்தையிலிருந்து, லத்தீன் வார்த்தை அது, அதிலிருந்து டெஸ்டமென்ட் என்ற வார்த்தை வந்தது. சரி, இப்ப இந்த வார்த்தையை, அதாவது டெஸ்டமென்ட் அப்படி டெஸ்டமெண்டம் என்ற வார்த்தை டெஸ்டமென்ட் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தியது யார் அப்படின்னா தெர்த்துலியன் என்று சொல்லப்பட்ட ஒரு சபை பிதா இந்த புதிய ஏற்பாடு மற்றும் பழைய ஏற்பாட்டு பிரிவுக்கு, அதாவது ஏற்பாடு என்கின்ற வார்த்தைக்கு இந்த பெயரை என்ன செய்தார்? அழைத்தார். சோ அப்ப தெர்த்துலியன் நாட்களில் இருந்து இந்த பெயர் அது அழைக்கப்பட்டது. சோ அப்ப புதிய ஏற்பாடு என்பதனுடைய அர்த்தம் என்ன? புதிய ஏற்பாடு என்ற வார்த்தையினுடைய அந்த ஏற்பாடு என்கின்ற வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தை டியாத்தகே. டியாத்தகே என்றால் வில், விருப்பம், அல்லது டெஸ்டமென்ட் அல்லது கவனன்ட், உடன்படிக்கை என்ற அர்த்தம். இதனுடைய லத்தீன் வார்த்தை என்ன? டெஸ்டமெண்டம். சரி, அப்ப பாருங்க, அப்ப புதிய ஏற்பாடு என்று சொன்னால் புதிய உடன்படிக்கை என்று அர்த்தம். ஏற்பாடு என்பதற்கு உடன்படிக்கை என்பது சரியான வார்த்தை. அப்ப பழைய ஏற்பாடு என்பது பழைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு என்பது புதிய உடன்படிக்கை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட மோசேயின் உடன்படிக்கையை அடிப்படையாக கொண்டு இஸ்ரவேலுடன் தேவன் இடைப்பட்ட விதத்தை பிரதானமாக கொண்ட ஒரு பதிவாக பழைய ஏற்பாடு அல்லது பழைய உடன்படிக்கை இருக்கிறது. மாறாக இந்த புதிய ஏற்பாடு அல்லது புதிய உடன்படிக்கை என்பது, அதை நாம் எரேமியா 31 அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஓகே, இந்த பகுதியில் சொல்லப்பட்டுள்ள வசனத்தின்படி கிறிஸ்துவின், அதாவது அவர்கள் அந்த புதிய உடன்படிக்கை என்பது, புதிய உடன்படிக்கை எதிர்பார்க்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவால் நிறுவப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 11:25 நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொரு கோத்திரம் மற்றும் மொழிகளில் இருந்து மொழிகள், ஜனங்கள் மற்றும் தேசங்களில் இருந்து இருக்கின்ற மனிதர்களுடன் தேவன் ஏற்படுத்திய ஒரு புதிய ஒழுங்கு அல்லது புதிய ஏற்பாடு என விளக்கப்படுகிறது. சரி, இதை நாம் இன்னும் சுருங்க கூறினால் டெஸ்டமென்ட், தமிழ்ல நம்ம என்ன சொல்றோம்? ஏற்பாடு. சோ ஏற்பாடு என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் உடன்படிக்கை. அப்ப பழைய ஏற்பாடு என்றால் பழைய உடன்படிக்கை என்ற அர்த்தம்.
புதிய ஏற்பாடு என்றால் புதிய உடன்படிக்கை என்று அர்த்தம். இப்ப பழைய உடன்படிக்கை என்று சொல்லும் போது அல்லது பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை என்பது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வருவதற்கு முன்பு ரட்சிப்பை குறித்து தேவன் மனிதர்களோடு செய்த உடன்படிக்கை இது குறிக்கிறது. அதற்கு இன்னொரு பெயரும் உண்டு. இட் இஸ் த கவனன்ட் ஆஃப் த லா, நியாய பிரமாணத்தின் உடன்படிக்கை. அது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையானது இயேசு கிறிஸ்து வந்ததற்கு பின்பு ரட்சிப்பை குறித்து தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கையை குறிக்கிறது. இதற்கு இது கிருபையின் உடன்படிக்கை. இட் இஸ் கால்ட் த கவனன்ட் ஆஃப் கிரேஸ், கிருபையின் உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. ரைட். அப்ப இந்த உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டில் இருந்ததான அந்த உடன்படிக்கை, அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த ஜனங்கள் ஒரு புதிய உடன்படிக்கைக்காக காத்திருக்கிறார்கள் என்பதையும் பழைய உடன்படிக்கை சுட்டி காண்பிக்கிறது. அதை எரேமியா 3ஆம் அதிகாரம் 31 34 வரை நாம் பார்க்க முடிகிறது. சரி, அப்ப யூதர்கள் ஒரு புதிய உடன்படிக்கைக்காக காத்திருக்கிறார்கள். அது இயேசு கிறிஸ்துவால் விளக்கப்படுகிறதை, நிறுவப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, அடுத்து இந்த பழைய உடன்படிக்கை நியாய பிரமாணத்தின் நீதியின் தரத்திலும் தேவனுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தி வரப்போகின்றதான இரட்சகரை வாக்குத்தத்தம் செய்தது. அதைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக அவர் வந்தார். சோ அப்ப மனிதனுக்காக வந்த மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவில் தான் இந்த புதிய ஏற்பாடு அல்லது புதிய உடன்படிக்கை காணப்படுகிறது. மேலும் தேவனுடைய பரிசுத்தத்தை நீதியுள்ள அவரது குமாரனில் காண்பிக்கிறது. முன்னாடி பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நியாய பிரமாணத்தினுடைய அந்த ஒரு நீதியின் தரத்தை எதிர்பார்த்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவில் நாம் காண்கிறோம். அப்ப புதிய ஏற்பாட்டினுடைய அந்த புதிய ஏற்பாடு அல்லது புதிய உடன்படிக்கையினுடைய பொருளடக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய புத்தகமாக இந்த புதிய ஏற்பாடு காணப்படுகிறது. அடுத்து நீங்க புதிய ஏற்பாட்டினுடைய செய்தியை நான் புரிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன செய்தி புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது? பாவத்திற்கு பரிகாரமாக தன்னையே கொடுத்த மனிதனையும், அதை நாம் எங்கே பார்க்கிறோம்? மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவரில் ரட்சிப்பை பெற்ற மக்களையும் சார்ந்தது. இப்படியாக புதிய ஏற்பாட்டினுடைய மைய கருத்து ரட்சிப்பு என்று நாம் என்ன செய்யலாம்? நாம் புரிந்து கொள்ளலாம். ஓகே, அப்ப நாம் முதல் தலைப்பை நாம் சிந்தித்தோம். முதல் தலைப்பு என்ன அப்படின்னா, புதிய ஏற்பாடு என்ற வார்த்தையினுடைய தோற்றமும் அர்த்தமும். இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தப்பட்டது, எதிலிருந்து வந்தது, யார் பயன்படுத்தினார், இதனுடைய அர்த்தம் என்ன? சரியா? இன் ஷார்ட் நாம் சுருங்க கூறினால், இந்த வார்த்தையை தெர்த்துலியன் பயன்படுத்தினார். அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. ஏற்பாடு என்ற வார்த்தைக்கு உடன்படிக்கை என்று அர்த்தம். சரிங்களா? அடுத்து நாம் சிந்தித்தோம், இந்த ஏற்பாடு என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. அதனுடைய பெயர் டியாத்தெக்கே. அதுல லத்தீன் வார்த்தை என்னன்னா டெஸ்டமெண்டம். இதனுடைய அர்த்தம் சித்தம், ஏற்பாடு, உடன்படிக்கை என்ற அர்த்தம். அப்ப பழைய ஏற்பாடு என்பது பழைய உடன்படிக்கை என்றும், புதிய ஏற்பாடு என்பது புதிய உடன்படிக்கை என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகே, இரண்டாவது தலைப்புக்கு நேராக நாம் செல்லலாம். இரண்டாவது தலைப்புல, அதாவது the relationship between the Old Testament and the New Testament, பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையே உள்ளதான உறவுகளை நாம் பார்க்க போகும். சரியா? அதாவது the relationship between Old Testament and the New Testament, பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையே உள்ளதான உறவு முறைகள். சரி, என்னென்ன உறவு முறைகள்? அதில் நிறைய விஷயங்கள் உண்டு. பட் நான் புரிந்து கொள்வதற்காக ஒரு 4-5 விஷயங்களை நான் உங்களோடு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். பொதுவாக பழைய ஏற்பாடு அஸ்திபாரத்தை போன்றது. சரியா? ஓல்ட் டெஸ்டமென்ட் இஸ் த ஃபவுண்டேஷன்.
But the New Testament is the superstructure. பழைய ஏற்பாடு என்பது அஸ்திபாரமானது அல்லது அஸ்திபாரத்தை போன்றது. ஆனால் புதிய ஏற்பாடு அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட ஒன்று. கவனிச்சீங்களா? நீங்க எந்த ஒரு உபதேசத்தை எடுக்க வேண்டுமானாலும் சரி, எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த ஒரு அதாவது ஒரு பொருளடக்கத்தை அல்லது ஒரு சப்ஜெக்ட், சோ எதை நாம் எடுத்தாலும் அதற்கு நாம் பழைய ஏற்பாட்டிற்கே நாம் சென்றாக வேண்டும். சோ பழைய ஏற்பாடானது எல்லாவற்றிற்கும் ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாடானது அதன் மேல் கட்டப்பட்ட ஒன்று. ஏற்கனவே நாம் சில விஷயங்களை நான் சொன்னேன். பழைய உடன்படிக்கை சீனாய் மலையை சுற்றிலும் இருக்கக்கூடியது. அது மோசையின் மூலமாக செய்யப்பட்ட ஒன்று. இப்ப கவனிங்க. அப்ப அந்த பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையில் என்னவெல்லாம் சொல்லப்படுகிறதோ அது அஸ்திபாரமாக இருக்கிறது. சோ அதனுடைய விளக்கங்கள் நாம் புதிய ஏற்பாட்டில் நாம் காண்கிறோம். உதாரணமாக தேவனுடைய வெளிப்பாட்டை நாம் பேசலாம். இப்ப தேவனுடைய வெளிப்பாடு பொதுவாக 2 விதங்களில் பிரிக்கப்படுகிறது. ஒன்று பொதுவான வெளிப்பாடு, இன்னொன்று சிறப்பான வெளிப்பாடு. நாம் எபிரேயர் 1:1 நாம் பார்க்கும்போது அந்த சிறப்பான வெளிப்பாட்டினுடைய கடைசி நபர் கிறிஸ்துவாக இருக்கிறார் மற்றும் வேத புத்தகமாக இருக்கிறது. இப்ப அங்கே எபிரேயர் நாம் என்ன வாசிக்கிறோம்? இந்த வெளிப்பாடு எங்கே தொடங்கியது, எப்படி தொடங்கப்பட்டது, யார் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார் என்கின்றதான அந்த சத்தியத்தை நாம் பழைய ஏற்பாட்டில் தான் நாம் காண்கிறோம். எனவே பழைய ஏற்பாடானது எல்லாவற்றிற்கும் ஓர் அஸ்திபாரமாக இருக்கிறது. அது ஒருவேளை மேசியாவை குறித்ததான தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் சரி, அல்லது எதிர்காலத்தை குறித்து சொல்லக்கூடிய விஷயங்கள், இஸ்ரவேலை குறித்துள்ள விஷயங்கள், இப்படி பல விஷயங்களுக்கு பழைய ஏற்பாடு அஸ்திபாரமாக இருக்கிறது. If there is no Old Testament, then there is no New Testament. பழைய ஏற்பாடு என்ற ஒன்று இல்லாமல் இருக்குமானால் புதிய ஏற்பாடு என்ற ஒன்றும் இருந்திருக்காது. சோ எனவே பழைய ஏற்பாடு அஸ்திபாரம், புதிய ஏற்பாடு அதன் மேல் கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாக கட்டப்பட்டதாக இருக்கிறது. பாருங்க, a foundation is no value unless a building built upon it. ஒரு கட்டிடம் கட்டப்படாமல் ஒரு அஸ்திபாரத்திற்கு மதிப்பில்லை. மேலும் அஸ்திபாரம் இல்லாமல் கூட எந்த ஒரு கட்டிடமும் கட்டப்படவும் முடியாது. எனவே அஸ்திபாரமும் அவசியம், அதன் மேல் கட்டப்பட்ட கட்டிடமும் அவசியம். அதை நீங்க அந்த சார்ட்ல நீங்க பார்க்கலாம். அதாவது the Old Testament is the structure, அதாவது it is the foundation. ஆனால் புதிய ஏற்பாடு என்பது it is the structure, அதன் மேல் கட்டப்பட்ட ஒரு அமைப்பு என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முதல் உறவாக இருக்கிறது. இரண்டாவது உறவு, பழைய ஏற்பாடானது புதிய ஏற்பாட்டிற்குள்ளும் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டிற்குள்ளும் இருக்கிறது. ஓகே, நான் சொன்ன விஷயம் அந்த முதல் பாயிண்டோடு ஒட்டி வரக்கூடிய விஷயம்தான். அதாவது ஓல்ட் டெஸ்டமென்ட் இஸ் இன் த நியூ டெஸ்டமென்ட், த நியூ டெஸ்டமென்ட் இஸ் இன் த ஓல்ட் டெஸ்டமென்ட். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள 2 பகுதிகளையும் நாம் படித்தால்தான் நமக்கு அந்த முழு விவரம் நமக்கு தெரிய வரும். இப்ப உதாரணமா பலிமுறைகளை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை அல்லது எபிரேயர் நிருபத்தில் பலிகள் எப்படி செலுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த பலிகள் எப்படி செலுத்தப்பட்டது, அதனுடைய மூல காரணம் என்ன, அது எவ்வாறு தொடங்கப்பட்டது, அதனுடைய காரணம் என்ன, எதற்காக இதை தேவன் செய்ய சொன்னார் என்பதை எங்கேதான் நாம் கற்றுக்கொள்ள முடியும்? பழைய ஏற்பாட்டில் தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்ப எனவே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்குள் மறைந்திருக்கிறது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டிற்குள் மறைந்திருக்கிறது. So the New Testament is in the old contained. The old is contained in the New Testament. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. ரைட். மூன்றாவது வித்தியாசம், மூன்றாவது உறவு,
பழைய உடன்படிக்கை சீனாய் மலையை சுற்றிலும் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த உடன்படிக்கையின் பெயர் என்ன? நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கை. ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை கல்வாரியை சுற்றி இருக்கிறது. அந்த பழைய உடன்படிக்கையினுடைய தலைவராக யார் இருந்தால் மோசே இருந்தார் என்றால் மோசே இருந்தார். ஆனால் புதிய உடன்படிக்கையினுடைய முக்கியமான நபர் இயேசு கிறிஸ்துவாகவும் அது கல்வாரியாகவும் இருக்கிறது, கல்வாரியை சுற்றிலும் காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The old gathered around Sinai and Moses, the new gathered around Calvary and Christ. சரிங்களா? அடுத்து, இந்த பழைய ஏற்பாடானது பல விஷயங்களை விளக்கக்கூடியதாக இருக்குது. சரி, அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று நாம் சொல்லும் போது ஒன்றோடு ஒன்று ஏற்கனவே நம்ம சில விஷயங்களை நம்ம படிச்சோம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. சரி, இப்ப புதிய ஏற்பாட்டில் பல விஷயங்கள் பழைய ஏற்பாட்டில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் விளக்கி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது ஒருவேளை இஸ்ரவேல் மக்களை குறித்ததான விஷயமாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை மேசியாவை குறித்ததான தீர்க்க தரிசனமாக இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வருகையை குறித்த விஷயமாக இருக்கலாம், அல்லது பலிமுறைகளாக இருக்கலாம், ஒரு விசுவாசியினுடைய வாழ்வில் நடக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம். சோ எந்த ஒரு விஷயமும் புதிய ஏற்பாடானது பழைய ஏற்பாட்டுக்கான விளக்கம் அளிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப உதாரணமாக நம்ம இந்த காலகட்டங்கள், டிஸ்பென்சேஷனலிசம் அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து படிக்கக்கூடிய படிப்புக்கு தான் டிஸ்பென்சேஷனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவனுடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது. சோ அப்ப புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கக்கூடிய பல விஷயங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களுக்கு விளக்கமாக அமைகிறது. இப்ப உதாரணமா பலிமுறைகளை நம்ம பார்ப்போம். இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர்கள் பலிகளை எல்லாம் செலுத்தினார்கள். அவர்கள் தங்கள் திராணிகளுக்கு தக்கதாக அவர்கள் செய்த பாவத்தின் அடிப்படையில் அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். ஆனால் அவர்கள் செய்த பலியினால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா என்று கேட்டால் நிச்சயமாக மன்னிக்கப்பட்டது, பட் நிரந்தரமாக மன்னிக்கப்படவில்லை. ஆனால் அதனுடைய உண்மைத்துவத்தை, அதனுடைய விளக்கத்தை நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். என்ன? இயேசு கிறிஸ்துவே அதனுடைய நிரந்தர பலியானவராக அவருடைய மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவம் நிரந்தரமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப புதிய ஏற்பாடானது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள பல விஷயங்கள் புதிய ஏற்பாடு விளக்கம் கொடுக்கிறதை நான் பார்க்க முடியும். சோ அப்ப இதுதான் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையே உள்ள உறவாக இருக்கிறது. சரியா? ரைட். இப்ப பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள உறவு என்ன? பழைய ஏற்பாடானது ஒரு அஸ்திவாரத்தை போன்றது. புதிய ஏற்பாடு அந்த அடித்தளத்தில் அல்லது அஸ்திபாரத்தில் அதன் மேல் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தை போன்றது. சோ ஓல்ட் டெஸ்டமென்ட் இஸ் த ஃபவுண்டேஷன் அண்ட் த நியூ டெஸ்டமென்ட் இஸ் த சூப்பர் ஸ்ட்ரக்சர். இரண்டாவது நாம் படித்தோம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. மூன்றாவது, பழைய ஏற்பாடானது சீனாய் மலையை சுற்றிலும் மோசையோடும் சம்பந்தப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாடு கல்வாரியை சுற்றிலும் கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்டது. ரைட். அப்ப பழைய உடன்படிக்கை மோசையோடு சம்பந்தப்பட்டது, புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவோடு சம்பந்தப்படுத்தப்பட்டது. அடுத்து, பழைய ஏற்பாட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றதான பல விஷயங்களை புதிய ஏற்பாடு விளக்கம் அளிக்கிறது. சோ இதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையே உள்ள உறவு முறையாக இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய தலைப்புகளை நாம் அடுத்த அமர்வில், அதாவது இரண்டாவது அமர்வில் இருந்து நாம் தொடரலாம். அப்ப நாம் இந்த முதல் அமர்வில் புதிய ஏற்பாடு என்ற வார்த்தையினுடைய தோற்றமும் அதன் அர்த்தமும் நாம் படித்தோம். இரண்டாவதாக பழைய ஏற்பாட்டிற்கும்
புதிய ஏற்பாட்டிற்கும் இடையே உள்ள உறவு முறைகள் என்ன என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வீடியோவில், அடுத்த அமர்வில் மீதமுள்ள விஷயங்களை நாம் படிக்கலாம். உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.